ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எதுக்கு இப்படி பார்ட் 1, 2, 3ன்னு போடுறீங்க? ஒரே வீடியோவாக மேக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வீடியோவே வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுதுங்க. இந்த அப்லோட் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. ஒருவேளை என்னுடைய மொபைலில் பிரச்சனையா அல்லது நெட்வொர்க் பிரச்சனையான்னு தெரில. ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே எனக்கு 3 மணி நேரம் ஆகுது. அப்போது 30 நிமிஷம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அது எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னால் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து பிரித்து நான் போட்டுட்ருக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரே வீடியோவாக மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே. இப்போ வந்து ஃபைனலாக நம்ம கிளம்பக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ அப்படியே கிருஷ்ணகிரிக்கு ஒரு பாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேமுக்கு வெளியில் ஆப்போசிட்டில் வந்துட்டோம். அது ஒரு காட்டு பாதை. அந்த காட்டு பாதைக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டோவில் இருந்து வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன் இல்லைங்களா, டேமுக்கு ஆப்போசிட்டில் இருந்து. அதை சரி கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது பக்கம்தான் போயிட்டுருக்குறோம். இப்போ நான் இது வந்து நான் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு எடுத்து போட்டேன் ஃபஸ்ட்டு வீடியோ. இது பாருங்கள் டேமுடைய அந்த வடிகால். தண்ணி ஒன்றும் பெரிய அளவில் அவங்க திறந்து விடலை, கம்மியாக தான் திறந்து விட்ருக்குறாங்க. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு கான்லலாம் வரவே இல்லை. செகண்ட் இதில் தண்ணி வருது. தேர்டில் லைட்டாக, ஃபோர்த்துலேயும் லைட்டாக, அதுக்கப்புறம்லாம் வந்து கம்மியாக தான் வருது. தண்ணி வந்து கம்மியாக தான் திறந்து விட்ருக்குறாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கூண்டு பார்த்துட்டு அந்த கூண்டில் ஒரு மீட்ரு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மீட்டரை பார்த்து தான் தண்ணி வந்து லெவல் பார்த்து அதிகமாக திறக்கணுமா இல்லை கம்மியாக திறக்கணுமான்ட்டு பார்த்து திறந்து விடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே இடம் தான். பார்க்லேயே வந்து இது அந்த டேமில் இருந்து தண்ணி அந்த வாய்க்கால் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வாய்க்கால் வழியாக வெளியில் வருது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், புகை மூட்டை மாதிரி போகுது. ஏதோ நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சிங்க. சரி, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு பஸ்ஸு எப்படின்னு எனக்கு தெரியல, புது இடங்கிறதுனால. சரி, நேரமாக நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பார்க்கில் இருந்து வெளியே வந்துட்டுருக்குறோம். அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு பாதையில் பூந்து அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி குதிச்சு வந்துட்டேன். இது ஒரு வாய்க்கால். அவ்வளோதாங்க, கிருஷ்ணகிரி விட்டு கிளம்பியாச்சு. ஐ லவ் கிருஷ்ணகிரி. ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரியில் கோட்டை ஒரு வீடியோ மிஸ் ஆகுது. அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பாய்.